வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம கிஸ் டேக்கு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் யாரும் அழுதுருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொமான்டிக்காக ஆரம்பித்து எமோஷ்னலாக கொண்டு போய் முடிச்சிட்டேன்ல. ஐம் சாரி, நீங்கள் யாராச்சும் அதில் ஹர்ட் ஆகியிருந்தா. நான் ரொம்ப எமோஷ்னலாக தான் எழுதினேன். ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுக்கும் சிம்சிம்க்கும் இல்லை க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் எழுதினேன். பட் அதெல்லாம் போட்டால் நீங்கள் ரொம்பவே அப்படியே அழுதழுது வேண்டாம், இந்த வேலண்டைன்ஸ் வீக் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு தான் நான் அந்த பாட்டெலாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே குட்டி குட்டியாக போட்டுட்டேன். ஹோப் யூ லைக் இட். சீரியஸாக தான். உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நானாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லி தான் உங்ககிட்ட கமெண்ட் வாங்க வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 to 4 hours ஆகும். ஸோ நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் வேறு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கு அப்படியே மண்டை போட்டு கசக்கிட்டு இருக்கணும். நம்ம ஸ்டோரி எழுதும்போது ஸ்டோரி வராது, எங்கேயாச்சும் நடக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் இருப்போம், அப்போது ஸ்டோரி லைன் கிடைக்கும். எக்ஸாம் எழுதிட்டுருப்போம், எக்ஸாமுக்கு ஆன்சர் தெரியாமல் ஸ்டோரி லைன் வந்து மாட்டோம். ஸோ எக்ஸாமை விட்டுட்டு அப்படியே ஸ்டோரி லைன் நோட் பண்ணிவிட்டு ஓகே இது டெவலப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஓகே வியூஸ் வரும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு நான் அப்லோட் பண்ணுவேன். பார்ப்பீங்க, பார்த்துட்டு லைக் கூட பண்ண மாட்டீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் நான் எந்த பாட்டில் மிஸ்டேக் பண்ணேன், எது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பேன்ல. நீங்கள் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அக்கான்னு உரிமையாக கூப்பிடுறீங்க. ஸோ உங்கள் அக்காவுக்கு சஜஷன் கூட கொடுக்கலாமே, தப்பே இல்லையே. சரி ஓகே, நான் சொல்ல வந்த விஷயங்களை நான் சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். அப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். பேக்லாம் வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் போய் தான் ஆகணுமா? ஆமாடி, நான் இதுக்கப்புறம் இங்கே இருந்தேன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் கொஞ்ச நாள் அப்பா அம்மா கூட இருந்துட்டு வரேன். நான் வெளியே வர ட்ரை பண்ணுறேன்டி, கொஞ்சமாக. என்னால் ஒரே முட்டாலாம் வெளியே வர முடியாது. கொஞ்சமாக அப்படியே விட்டா வெளியே வர ட்ரை பண்ணுறேன். நீ கூட எனக்கு வந்தது இல்யூஷன் தான் சொன்னல. நான் எவ்வளோ பெயினில் இருந்திருக்கேன் தெரியுமா? கிடைக்காமலே இருக்கிறது வேற, கைக்கு கிடைச்சி நமக்கு கிடைக்காம இருக்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா? அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? அது வெறும் இந்த 6 நாள் எனக்கு சொல்லி கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் என்னை அவ்வளோ லவ் பண்ணாங்க, ஃபுல் ஹார்ட்டடாக லவ் கொடுத்தாங்க. ஆனால் என்னால் யாரையும் என்னோட வச்சுக்க முடியல, என்னால் அவங்கள பிடிச்சி வச்சுக்க முடியல. அப்படியே போயிட்டாங்க என்னை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அவ்வளோ லவ் கொடுத்துட்டு எனக்கு அவ்வளோ ஹோப் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன். அப்படி கூட சொல்லாமல் என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் மறைஞ்சு போனாங்க தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? என்னால் இந்த பெயினை இதுக்கப்புறம் தாங்க முடியும்னு தோணலை. அப்போ பஸ்ஸும் வந்து நிற்கிது, நீங்களும் பஸ்ஸில் ஏறுறீங்க. உங்கள் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் இன்னொரு பொண்ணு உட்காந்துட்ருக்கா. அவள் சீரியஸாக புக் படிச்சிட்ருக்கா. யார் இவ? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ள முடியுமா? அப்போதான் அவன் நிமிர்ந்து உங்களை பார்க்குறா. ஏஞ்சல், ஹாய் வயன், இங்கே என்ன பண்ணுற? நெக்ஸ்ட் ஸ்டோரி, நெக்ஸ்ட் கான்செப்ட். இங்கே பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த வரம் தரேன் மயிறு தரேன், நீ கண்ணு முன்னாடி வந்து நிற்காத. வயன், கூல் டவுன், வந்து உட்காரு. நீங்களும் ஏஞ்சல் பக்கத்தில் போய் உட்காருங்க. நான் உனக்கு நிறைய பெயின் கொடுத்துட்டேன்ல. ஓகே, பெயின்லாம் எல்லாரையும் பவர்ஃபுல்லாக ஆக்குன்னு சொல்லுவாங்க. நீ கூடி சீக்கிரமே அப்படியே பவர்ஃபுல்லான வயனாக வந்து நிற்ப, ப்ராமிஸ். அதுக்கான ப்ராசஸ் தான் இதுன்னு வச்சுக்கோவேன். ஆனால் உன் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் வேணும்ல, அதை நான் கொடுக்கணும்ல. அப்புறம் ஏஞ்சலாக இருந்து எனக்கு என்ன மரியாதை? புரியல. உன்னோட ஹாப்பினஸை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு பதிலாக
இதுக்கப்புறம் நீ அழவே மாட்டேன்னு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. புரியல. ப்ராமிஸ் பண்ணு. நீங்களும் ஏஞ்சலுக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்க. ஏஞ்சல் அங்கேருந்து மறைஞ்சு போயிருப்பா. ஜின் அந்த பஸ்ஸில் ஏறுறான். ஜின் உங்களுக்கு பக்கத்தில் தான் வந்து உட்கார்றான். ஹாய். ஹாய், என் பேர் ஜின். என் பேர் வயன். நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. நான் அழகா இல்லையா? ஆ இல்லை, நான் அழகா இல்லையான்னு கேட்டேன். அழகாக தான் இருக்கீங்க. அழகாக தான் இருக்கேன். ஆக்சுவலி நான் அழகா இல்லை, பேரழகா இருக்கேன். அப்படி தான் எல்லாருமே என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தோணலையா? தோணுது. நீங்கள் பேரழகா இருக்கீங்க. கண்டிப்பாக நான் பேரழகாக தான் இருக்கணும். பிகாஸ் ஐ எம் வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம், யூனோ. ஓகே ஓகே. ஸோ சாமி. அப்புறம் வயனுக்கு எந்த ஊர்? நீங்களும் உங்கள் ஊர் பேர் சொல்கிறீங்க. ஓ, அங்கேயா போயிட்டுருக்கீங்க? ஆமாம், அங்கே தான் போயிட்டுருக்கேன். அப்போ ஜின் உங்கள் ஹேண்ட்ஸ்லேயே கிள்றான். இல்லை, நானும் அங்கே தான் போகிறேன். சேம்பின்ஸ். ஷோ பகவானே, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கிட்ட கொண்டு வந்து என்ன சிக்க வச்சிட்டியே. அப்புறம் வயன் எதுக்காக ஊருக்கு போயிட்டுருக்கீங்க? அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும். பிகாஸ் போக வரைக்கும் நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட், நான் உன்னோட ஃப்ரெண்ட். ஸோ என்னை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதும் உன்னை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறதும் நார்மல். ஷோ பகவானே, சும்மா ஏன் அவரை கூப்பிட்டுருக்கீங்க? அவர் வேறு ஏதாவது வேலையாக இருப்பார். நீங்கள் சொல்லுங்கள். நான் என்னோடய பேரண்ட்ஸை மிஸ் பண்ணேன், அதனால் பார்க்க போகிறேன். ஓ அப்படி. நீங்கள் ஏன் போகிறீங்க? அது நான் பேரண்ட்ஸ் ஆகலான்னு என் பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. அதான் பொண்ணு பார்க்க போயிட்டுருக்கேன். ஓ ஓகே ஓகே. இந்த கிராமமே பட்டிக்காடாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ மாடர்னாக இருக்கீங்க. ஆக்சுவலி நான் பெங்களூர் வந்து 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஓ அப்படி. செம்மையாக தான் இருக்கீங்க. என்ன? இல்லை, நம்ம ஊர் பொண்ணுங்க எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக அழகாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் மாடர்ன் ட்ரெஸ்லேயும் அழகான ஒரு பொண்ணுனா நீங்கள் தான். நீங்கள் அழகாயிட்டு இருக்கீங்க. மலையாளியோ? மலையாளி தான். 2 வயசுலேயே நான் இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு மலையாளம் பெருசாக தெரியாது. மற்றபடி இங்கிலீஷ், தமிழ், கொரியன் நல்லா பேசுவேன். கொரியன் பேசுவீங்களா? ஆமாம், என்னோட நேட்டிவ் கொரியா தான். மலையாளின்னு சொன்னீங்க, அது எப்படி சொல்கிறது? அப்பா மலையாளி, அம்மா கொரியன். ஓ, உங்களுக்கு கொரியா போகணுன்னு ஆசை வந்தது இல்லையா? இருக்கும். கொரியா போகணும், அங்கவே இருக்கணும், அப்போல்லாம் ஆசை இருக்கும். அப்புறம் ஏன் போல? எனக்கு என் அப்பா அம்மா விட்டு போக வேண்டாம். அவங்களே கூட கூட்டிகிட்டு போக வேண்டியதானே. ஆனால் அவங்களுக்கு அங்கே வர வேண்டாம். அவங்களுக்கு இது ஓகே, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அவங்க இங்கே இருக்காங்க. உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக வாழ வேண்டாமா? டிபெண்ட் இந்த விஷயத்தில் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? இல்லை, ஒரு பேரண்ட்ஸை நம்பி பேரண்ட்ஸ் கூடவே இருக்கிறது டிபெண்ட் தானே. என்னை கேட்டால் நீங்கள் பேசுகிறது முட்டாள்தனமாக இருக்குது. முட்டாள்தனமா? ஆமாம் வயன், என்னை கேட்டால் இது ஒன்றும் இண்டிபெண்ட் அப்படிலாம் கிடையாது. 20 வருஷமாக நம்மளை பார்த்துக்கிட்ட அப்பா அம்மாவை நம்மளால் பார்த்துக்க முடியாமல் பயந்து வெளியே வரும், அவ்வளோதானே தவிர இதுக்கு இண்டிபெண்ட், ஐ எம் அ இண்டிபெண்ட் உமன், ஐ எம் அ இண்டிபெண்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக காலர் தூக்கிட்டு சுற்றுறதுக்கு இது ஒன்றும் பெரிய ப்ரௌடான விஷயமா எனக்கு தோணலை. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஊரை விட்டு வெளியூர் வந்து வேலை செய்கிறதே தப்புன்னு சொல்கிறீங்களா? தப்புன்னு சொல்லலை, சில சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும், சிலருக்கு அப்படி தான் அமையும். ஆனால் இப்போது நம்ம ஊரை விட்டு வெளியூரில் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ கொடுமையான விஷயம். நமக்கு அங்கே வேலை கிடைக்காம தான் நான் இங்கே வரோம். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம், நான் வெளியூரில் வேலை செய்கிறேன், அது ஒரு ப்ரௌடாக. ஓகே, ப்ரௌடாகவே இருந்துட்டு போட்டுமே. ஆனால் பேரண்ட்ஸை பார்த்துக்காம இருக்கிறது, மேரேஜ்க்கு அப்புறம் தனி கொடுத்துனம் போகிறது, அது எல்லாமே எஸ்கேப் தான். அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்மளை வளர்த்தாங்கல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஏற்றுக்க பயந்துட்டு தனியாக போயிடுறோம், அவ்வளோதான். இதுக்கு நான் இண்டிபெண்ட் அப்படி சொல்லி ப்ரௌடாக சொல்கிறக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் தான் இண்டிபெண்ட் உமன். நான் இங்கே வந்து 4-5 இயர்ஸ்க்கு மேலாச்சு. இப்போ வர வேலை செஞ்ச அந்த அமௌண்ட்டை நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். சரி சொல்லுங்க, நீங்கள் அமௌண்ட் அனுப்பிட்டு எவ்வளோ நாள் திரும்பி வாங்கியிருப்பீங்க? அம்மா எனக்கு செலவுக்கு பத்தலை அப்படி இப்படின்னு.
அது எப்பயாச்சும் எப்பயாச்சும். ஓகே. அவங்க உங்களுக்கு எந்த உரிமையில பணம் குடுக்குறாங்க? நான் அவங்களோட பொண்ணு. ஆ நீங்க அவங்களோட பொண்ணு. ஸோ நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கஷ்டங்கள மறைச்சுட்டு உங்ககிட்ட காசு குடுக்குறாங்க. ஆனா நீங்க சம்பளம் வாங்கிட்டு, நான் இவ்வளோ வாங்கிட்டேன், இவ்வளோ உனக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உங்க கெத்த காட்டுறதுக்காக குடுக்குற மாரிலாம் குடுக்குறீங்க. ஜின், எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசாதீங்க. பையன் நான் ரியாலிட்டிய சொன்னேன். இது ரியாலிட்டி கிடையாது ஜின். உங்களோட மேட்னஸ். புரியுதா? ஓகே. எனக்கு எப்பவுமே முட்டாளுங்களோட ஆர்கியூமென்ட் பண்ண பிடிக்காது. தட்ஸ் மீன் என்ன முட்டாள்னு சொல்றீங்களா? ஆக்சுவலி நான் உங்கள முட்டாள்னு சொல்லல. எனக்கு முட்டாளுங்களோட ஆர்கியூமென்ட் பண்ண பிடிக்காதுன்னு சொன்னேன். நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஓகே. ஏய்! நீ பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? நான் முட்டாள். என்ன பார்த்து நீ என்ன முட்டாள்னு சொல்ற மாதிரி இருக்கு. பையன் நான் உன்ன முட்டாள்னு சொல்லல. ஆனா நீ பண்றது அப்படிதான் இருக்குன்னு சொல்றேன். இங்க பாரு ஜின். அது உன்னோட இஷ்டம். இது என்னோட இஷ்டம். ஓகே? ஓகே பையன். ஓகே. ஐயோ! தயவு செஞ்சு என்கிட்ட ஆர்கியூமென்ட் பண்ண. ஏன்? ஏன்னா நீ அத சொல்லிட்டல்ல. நான் முட்டாளுங்க கூட ஆர்கியூமென்ட் பண்ண மாட்டேன்னு. நீ இப்ப என்கிட்ட ஆர்கியூமென்ட் அவாய்ட் பண்றது, நீ என்ன முட்டாள்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஏய்! நீ என்ன கடுப்பாக்குற ஜின். செம்ம கடுப்பாக்குற தெரியுமா நீ? இல்ல வயன், நீ புரிஞ்சுக்கோ. சில பொண்ணுங்க வேற வழியே இல்லாம வெளியில போய் வேலை செய்வாங்க. எப்படா அப்பா அம்மாவை பார்ப்போம்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ அப்படி இல்லல்ல. உனக்கு அவங்கள பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தானே வயன் நீ வந்த. பிகாஸ் அவங்க என்ன அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. என்னோட வேர்ஸ்ட் பார்ட்லலாம் என்னை இன்னும் வேர்ஸ்டா ஃபீல் பண்ண வச்சது என் பேரண்ட்ஸ் தான். ஆக்சுவலி நம்ம பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப படிச்சிருக்காங்கல்ல. அப்படியே டிகிரி வாங்கி குவிச்சு. ஜின், படிச்சதுக்கும் பேசுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமா வயன், தெரிஞ்சுக்கிட்டேன். படிச்சதுக்கும் பேசுறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்ல. உன்னை பார்த்து. ஜின், நீ என்ன பேசிட்டு இருக்க? என் பேரண்ட்ஸ்லாம் என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா? என் கண்ணு முன்னாடி அவ்வளோ சண்டை போட்டுப்பாங்க. எனக்கு அப்படி காதெல்லாம் அடைச்சிட்டு எவ்வளோ நாள் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? அப்படி அழுகையா வரும். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஜின் உங்களவே பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி எனக்கும் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இந்த மாதிரி வளர்ந்த குழந்தைங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அதுக்குன்னு நீ அவங்க வேண்டான்னு ஒதுக்கி இருக்க கூடாது வயன். அப்போ அங்கிருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்க சொல்றீங்களா? அப்படி சொல்லல. அவங்களோட அறியாமைய காட்டி நீ அவங்கள விட்டு விலகி இருக்க கூடாதுன்னு சொல்றேன். நீ அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கலாம். இப்போ நீ நல்ல வேலையில இருக்க. யூ கேன் ஹேண்டில். உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும். நீ நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். ஆனா நீ பண்ணல. கேட்டா என்ன சொல்வ? உனக்கு என்ன தெரியும்? அப்படி சொல்லாத வயன். இந்த உலகத்துல சமாளிக்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. அவங்க நம்மள பெத்தவங்க. அவங்க எவ்வளோ வேணா மோசமா இருக்கட்டும், நம்மளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. நம்மள கேவலப்படுத்த மாட்டாங்க. அவங்களோட கோவத்துல சில வேர்ட்ஸ் விடுறாங்க அப்படின்னா, அது வந்து உண்மையா அவங்க மனசறிஞ்சு சொல்றது கிடையாது. இந்த உலகத்திலேயே பலிக்காத ஒரே ஒரு சாபம் பெத்தவங்களோட சாபம். ஏன்னா அவங்க மனசார சொல்லியிருக்க மாட்டாங்க. சண்டையே வந்தாலும் நீ நல்லா இருக்க மாட்ட போ அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. மனசார என் பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. தென் நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வயன், உனக்கு புரியாத சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பஸ்ஸும் ஒரு டீ கடையில போய் நிக்குது. தள்ளுங்க, நீங்களும் கீழே இறங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜென்னுக்கு அவன் அம்மா கால் பண்றாங்க. ஹலோ அம்மா, சாமி நான் அந்த பிள்ளையோட ஃபோட்டோ அனுப்பிக்கிறேன், நல்லா இருக்குதுன்னு பார்த்து சொல்றியா? சரிம்மா, நீ லைன்ல இரு. ஜின்னும் வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணி பார்க்குறான். அதுல உங்க ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ஜின் உங்களை தான் திரும்பி பார்க்குறான். நீங்க கீழே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ அம்மா, ஏன் தம்பி புள்ள அழகாக்குறால? ஆமாம்மா. உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்போ கல்யாணம் பேசிடலாம்ல? ஓகேம்மா, பேசிடலாம். சரி சாமி, எத்தனை மணிக்கு வருவ? காலையில் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேம்மா. சரி சாமி, அப்போ நான் வர சொல்லட்டுமாங்க?
வேண்டாம்மா, நான் ஆட்டோவில் வந்துடுறேன். சரி சாமி, சரி சாமி. ஜின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு கீழே வரான். வயன், என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் சொன்னதான் நானும் சொல்கிறேன். எனக்கு முட்டாளுங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண பிடிக்காது. வயன், சொல்லுங்க. ஆக்சுவலி நானும் என்னோட பேரண்ட்ஸோட இல்லை. அடப்பாவி, அப்புறம் எதுக்குடா எனக்கு இவ்வளோ பக்கம் பக்கமாக அட்வைஸ் பண்ணேன்? இல்லை, நான் அதனால எவ்வளோ விஷயம் மிஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாள் ஹர்ட் ஆகியிருக்கேன். அப்போலாம் நீ ஹர்ட் ஆகக்கூடாதுல்ல. அதனால தான் உனக்கு பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னேன். அப்போ நீ ஏன் உங்கள் அப்பா அம்மா விட்டு வந்த? எனக்கு குடும்ப கஷ்டம் வயன். நான் இங்கே வேலைக்கு வந்தால் தான் என் வீட்டில் அடுப்பு எரியும். ஸோ அவங்களுக்காக என்னோட மொத்த ஹாப்பினஸையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஓகே, நீ ஜெயிச்சிட்ட இந்த ஆர்கியூமெண்ட்டில். நீ எதுக்காக இங்கே வந்த? அவங்களோட அந்த பேட் வேர்ட்ஸ் என்னை டீமோட்டிவேட் பண்ணுறது, இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக தான் வந்தேன். பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஜின்னும் உங்களோட சீட்டுக்கு போய்க்கிறீங்க. அப்புறம் வயன், சொல்லுங்க ஜின். ஆக்சுவலி நமக்கு நாளைக்கு மார்னிங் 5 AM தான் பஸ் போகும்ல அங்கே? ஆமாம். உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமா வயன்? எதை பற்றியாச்சும் உனக்கு என்கிட்ட சொல்லணுமா? நீங்கள் அந்த ஏஞ்சல் விஷயத்தை யோசிக்கிறீங்க, ஆனால் சொன்னால் ஜின் மறைஞ்சிருவானோ அப்படின்ற பயத்தில் நீங்கள் சொல்லவே இல்லை. பயன், இங்கே பாரு, இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் நான் உன்னோட இருக்க போகிறேன். ஏன் கூட வாழ போகிறீங்களா? கனவு காண்றீங்களா என்ன? கனவுலாம் இல்லை, கூடி சீக்கிரம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோவேன். நடக்க போகுதா? யார் சொன்னா? உங்ககிட்ட? எங்கள் அம்மா சொன்னாங்க. ஹோ, உங்கள் அம்மா என்ன அந்த கடவுளா? அவங்க நினச்சா நடக்குமா என்ன? ஆக்சுவலி எங்கள் அம்மா நினச்சா கண்டிப்பாக நடக்கும். எப்படி சொல்கிறீங்க? பிகாஸ் அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற தான் அவங்களோட பையன் ஜின் நான் இருக்கேன்ல. எங்கள் அம்மா ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்டா நான் அதை அவங்கக்கிட்ட கொடுத்தே தருவேன். அப்படி எங்கள் அம்மா ஆசைப்பட்டு கேட்ட விஷயந்தான் வயன் என் வீட்டு மருமகளாக வரணுன்றது. ஓகே, அவங்க ஆசைப்பட்டாங்க, அவங்க பையன் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உங்களோட ஷோல்டர் மேலே ஹேண்ட்ஸ் போடுறான். இங்கே பாருங்க, கை எடுக்க போறீங்களா இல்லையா? ஒய்ஃபி, எனக்கு புரியுது, நீ ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு, கலாச்சாரம் கட்டுப்பாடு அப்படி இருப்ப. ஐ நோ. பட் இதுக்கப்புறம் நீ எனக்கு தாண்டி. நீங்கள் ஃபேஸை திருப்பிட்டு தூங்கிடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்கள் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிட்டு ஜின் இறங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஜின்னும் உங்கள் பின்னாடியே இறங்குறான். கூட ஒய்ஃபி, நான் உன் பேக்கெல்லாம் வச்சுக்கிறேன். சும்மா ஒய்ஃபி கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்கல. உண்மையை சொன்னால் கசக்கு தாண்டி செய்யும். கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் பேக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறான். இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க. டைம் 5 AM இருக்கும். அப்போது இவனோட ஸ்டே ஆகிட்டானா? அப்போது இனிமேல் இவன் தான் எனக்கு லைஃப் லாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த 3rd ரிங் ஸ்பார்க் ஆகுது. என்னடா இது, 3rd ரிங்கும் ஸ்பார்க் ஆகுது? மற்ற எல்லா ரிங்ஸும் அப்படியே மறைஞ்சு போகுது. அந்த 7th ரிங்கும் 3rd ரிங்கும் மட்டும் இப்போ உங்கள் ஹேண்ட்ஸில் இருக்கு. ஹாய் வயன். ஏய் ஏஞ்சல், என்னடி நடக்குதுங்க? அது நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டியா? ஸோ இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு வரம் தரலான்னு நினச்சேன். பட் நான் உனக்கு கொடுக்க போகிற வரம் உனக்கு பிடிக்கலான்னு எனக்கு தெரியணும்ல. அதனால் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸமையும் வேர்ல்டு மோஸ்ட் ஹேண்ட்ஸமையும் உனக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு 2ல் எது வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ. புரியல? இல்லை, உனக்கு சரியாக தான் புரிஞ்சிச்சு. 2 ஆப்ஷன் இருக்குது, 2ல் 1 நீயே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பால் பொட்டி மூஞ்சி எங்க? டேர்ன் பண்ணி பாரு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே வி நிற்கிறான். வயன், ஹாய் வயன். இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. யார் வயன்? அவன் ஜின், அவனோட கிளாஸ் ஃப்ரெண்டு. அப்போ வி உங்ககிட்ட வரான். யார் வயன் இது? அண்ணாவா? ஏய், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஐ ஹோப் இதுவே ஒரு ஹாப்பி என்டிங் தான்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹியாங்லைன் பயாஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஜின் கூட சேர்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மக்னலைன் பயாஸாக இருந்தால் டே வச்சுக்கோங்க. ஓகேவா? இது உங்கள் சாய்ஸ். இது நான் உங்கள் சாய்ஸில் விட்டுட்டேன். ஓகே, இந்த எஃப்எஃப்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் பிளாங்காக விட்ட எல்லா எஃப்எஃப்பும் ஒன் ஷாட்டும் இதுக்கப்புறம் கண்டினியூவாக வரும். டாட்டா, பை பாய்.